ஹல்லேலூயா हालेलुया। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. और प्रभु की नाम की महिमा हो। உன் மத்தியிலே மறுபடியும் எடுத்து நிறுத்தினேன் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். और आपके बीच से मुझे खड़ा किया, मेरे परमेश्वर का धन्यवाद करती हूँ। இந்த 71வது சங்கீதத்திலிருந்து और 71 भजन संहिता में 13வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். और 13 वचन से लेकर आखिरी वचन तक हमने देखा है। 13வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, और 13 वचन इस प्रकार कहता என் है, ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், और मेरे प्राण के जो विरोधी हैं उनकी आशा टूटे, எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் இலட்சியாலும் மூடக்கடவர்கள். और जो मेरे हानि की अभिलाषी है वे नामधारा और अनादर में गिर நானோ जाएं। எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து और मैं हमेशा जिस पर भरोसा करता हूँ, மென்மேலும் உம்மை உயர்த்துவேன். और मैं अधिक अधिक आपको जो है ऊंचा करूंगा। இங்க சங்கீதக்காரனுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது और यहाँ पर भजन संहिता वाले की स्थिति को देखते समय அவர்கள் சுத்தி அவரை பொல்லாப்பு தேடுகிற மனுஷர்கள் இருக்கிறார்கள், और उसके चारों ओर जो है उसकी हानि करने वाले लोग हैं, அவரை விரோதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், और उसका विरोध करने वाले लोग हैं, நிந்திக்கிறவர்கள் இருக்கிறார்கள். और उसका निंदा करने वाले लोग ஒரே हैं। வசனத்துல நம்ம பார்க்கிறோம் விரோதிக்கிறவங்க பொல்லாப்பு தேடுகிறவங்க அப்படின்னு பார்க்கிறோம். और हम देखते हैं कि वो विरोध करने वाले, उनकी हानि करने वाले करके हम ஆனா देखते हैं। இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் நிந்தையையும் இலட்சியையும் நாளும் மூடக்கடவர் என்று சொல்லுகிறார். और परमेश्वर क्या करता है, इस प्रकार के लोगों से हमें क्या करता है, ஆனா இப்படி சூழ்நிலையிலும் और ऐसी हालात में भी அவர் சொல்றார், நானும் எப்பொழுதும் और मैं हमेशा உம்மேல் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை உயர்த்துவேன். और वो कह रहा है भजन संहिता वाला, ऐसी हालात में मैं आप पर भरोसा करूंगा और आपको अधिक से अधिक ऊंचा करता रहूंगा। ஓகே, இப்படி பிரச்சனைகள் மத்தியில நம்ம செய்யக்கூடிய காரியம் என்ன? तो इससे हमें क्या समझ में आता है, हमारी समस्या के बीच में हमें क्या करना है, அவர் மேல் நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டும். और प्रभु के ऊपर हमें भरोसा रखना है, சூழ்நிலை எதுவானாலும் சரி और हालात कैसा भी क्यों ना रहे, அவர் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். और प्रभु के ऊपर हमारा भरोसा होना है, அவரை மென்மேலும் உயர்த்த வேண்டும், और उन्हें अधिक से अधिक ऊंचा करना है। ஹல்லேலூயா हालेलुया। பிரச்சனைகள் பாடுகள் வந்தவுடனே ஆண்டவரை நிந்திக்கிறதான வார்த்தைகள் நம்முடைய வாயில் வரக்கூடாது. और समस्या मुसीबत आते समय परमेश्वर को निंदा करने वाले शब्द हमारे मुखों में नहीं आना चाहिए। நல்லா உயர்ந்திருக்க சொல்ல என்ன செய்யறது, நம்ம அவரை மறந்துடுறோம். और जब हम अच्छे से रहते हैं तो उन्हें भूल जाते हैं, அதே போல கஷ்டம் வர சொல்ல அவரை நிந்திக்கிறோம். और कष्ट आते समय हम परमेश्वर को निंदा करते हैं। இப்படிப்பட்டதான காரியங்கள் விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. और इस प्रकार की बातें विश्वासियों के जीवन में नहीं होना चाहिए। ஒருவேளை சூழ்நிலைகள் எவ்வளவுதான் நமக்கு விரோதமாய் காணப்பட்டாலும், और चाहे हमारी हालत कितने भी मुश्किलात भरा क्यों ना रहे, அவர் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையை நம்ம இழக்கவே கூடாது. और परमेश्वर के ऊपर रखा हुआ भरोसा में खोना नहीं है। பிரச்சனை இருக்கு, ஆனாலும் ஆண்டவர் என்னை விடுவிப்பார் और समस्या है मगर परमेश्वर मुझे छुड़ाएगा, அப்படிங்கறதான ஒரு உறுதியான நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய அவசியமாயிருக்கு. और हम सभी के अंदर एक स्थिर भरोसा होना बहुत ही जरूरी है। பிரச்சனைகள் மத்தியிலும் அவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். और समस्या के बीच में भी हमें परमेश्वर को ऊंचा करना है। நம்மகிட்ட இருக்கிற பாடு பிரச்சனைகளை சொல்லி சொல்லி அதை பெருசாக்க கூடாது. और हमारे जीवन में जो मुश्किल है उसे देखकर हम बड़ा नहीं कहना है, ஆண்டவரை உயர்த்த வேண்டும். परमेश्वर को ऊंचा करना है, இந்த பிரச்சனை மாறி போகும், और ये समस्या टल जाएगी। இது லேசான உபத்திரவம் சொல்லப்பட்டிருக்கிறது. और कहा गया है कि ये छोटी सी तकलीफें हैं, ஒருவேளை உங்களுக்கு பெருசா காணப்பட்டாலும் சொல்லுங்க, இது ஒண்ணும் இல்லை, இது மாறி போயிடும். और यदि आपके नजर में बड़ा लगता रहेगा ये भी टल जाएगा। ஹல்லேலூயா हालेलुया। போன ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி இப்படிதான் பிரச்சனை இருந்துச்சு என் வாழ்க்கையிலும். और 2-3 दिन पहले मेरे जीवन में एक समस्या थी। எனக்கு அது இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியல. அந்த ஒரு 2-3 ஹவர்ஸ்ல எப்படி எனக்கு அது செட்டில் பண்ணி ஆகணும். और मुझे समझ में नहीं आ रहा था वो 2-3 घंटे में जो है उससे जो है सेटल करना है, அந்த விளிம்புக்கு வர போயாச்சு. और उस अंत क्षण तक पहुंच गए। இனிமே என்ன செய்ய போறோம், இனிமே ஒண்ணுமே வழி இல்லை, நம்பிக்கை இல்லைன்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சு. और ऐसी स्थिति आ गई कि अब कौन सा रास्ता नहीं है, भरोसा खो गए हैं। ஆனாலும் அவருடைய பாதத்திலே தான் அவர்கிட்டே தான் அமர்ந்திருந்து அப்படி சொல்லிட்டே இருந்தேன். और उनके चरणों में रहकर उनसे ही कह रही थी। எனக்கு மண்டக்குள்ள என்னெல்லாமோ பண்ண ஆரம்பிச்சிட்டு, और मेरा जो दिमाग में जो है
काम करना बंद हो गया எனக்கு இங்க திடீர்னு பார்த்தாச்சுன்னா ஒரு பெரிய வலி வந்த மாதிரில இருந்துச்சு. और अचानक मुझे जो ऐसा लगा कि एक बगल में दर्द होने लगा இந்த சைடுல ஃபுல்லா எப்படியோ மரத்து போன மாதிரில இருந்துச்சு. और ऐसा लग रहा था कि एक बगल में सुन हो रहा है நான் சொன்னேன் எல்லாம் இருக்கு ஆனாலும் ஆண்டவர் நீர் பெரியவர். और मैंने कहा कि सब कुछ है मगर मेरा परमेश्वर बड़ा है இந்த சூழ்நிலையில நீர் எப்படி நடத்த போகிறீரோ என்று நான் பார்க்க போகிறேன். और मैं देखने वाला हूं कि परमेश्वर मुझे इस हालात में कैसे चलाने वाले हैं சூழ்நிலையை பார்த்தா ஒண்ணுமே நடக்காத மாதிரி தான் தோணுச்சு. और हालात को देखिए तो ऐसा लगता है कि कुछ नहीं होने वाला है இந்த மாசத்துடைய இஎம்ஐ அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சேன். और मैंने सोचा कि इस महीने का ईएमआई इतना नहीं है ஆனாலும் கர்த்தர் ஏற்ற சமயத்துல கரெக்டா அவர் என்னை கைவிடவே இல்லை. और फिर परमेश्वर जो है सही समय पर हाथ नहीं छोड़ा ஒரு அற்புதத்தை செய்து அதை எல்லா காரியங்களையும் ஈஸியா முடியும் பெரிய அவர் செய்தார். और एक चमत्कार करके परमेश्वर ने सारी बातों को आसानी से அப்புறம் ஃபுல்லா அவருக்கு நன்றி சொல்லிட்டே இருந்திருக்கிறேன். और उसके बाद पूरा मैं परमेश्वर को धन्यवाद कर रही என்னை ஒருபோதும் கைவிட हूं மாட்டீர். और मेरा कभी भी हाथ नहीं छोड़ने நீர் என்னுடைய தேவன். आप मेरे परमेश्वर हो ஹalleluya. हालेलुया ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். और अब्राहम का परमेश्वर इसहाक का परमेश्वर याकूब का परमेश्वर मेरा परमेश्वर மனுஷன் ஒருவேளை வாக்கு பண்ணிட்டு மாறி விடலாம். और मनुष्य आपसे वादा कर कर भूल जाएगा அவனுடைய சூழ்நிலை நமக்கு உதவி செய்யாதபடி அவனுடைய சூழ்நிலை மாறி விடலாம். और उनकी हालात ऐसी होगी कि हमारी मदद वो नहीं कर पाएगा அவன் நம்மளை கைவிட்டுறலாம். वो हमारा हाथ छोड़ देगा ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட और மாட்டார். आकाश और धरती को बनाने वाला परमेश्वर कभी भी हमारा हाथ नहीं எது छोड़ेगा செஞ்சாலும் நம்முடைய வாழ்க்கையில நன்மையானதாவே இருக்கும். और जो भी होगा हमारे जीवन में भलाई के लिए होगा ஏன்னா ஒரு சைடுல இருந்து எனக்கு எல்லாம் கரெக்டா எல்லாம் அமைஞ்ச மாதிரி தெரிஞ்சு और एक बगल से मुझे लग रहा था सारी बातें जो है सही ठीक ठाक हो चुका है அப்ப நினைச்சேன் நான் இப்போ ஒரு 10 நிமிஷத்துல நாங்க பேங்க் போவேன் எல்லா காரியமும் எனக்கு நடந்துரும். और मैंने सोचा कि 10 मिनट इस बैंक में चला जाऊंगा तो मेरा सारा काम हो जाएगा ரொம்ப தான் எனக்கு அது மேல நம்பிக்கை இருந்துச்சு. और बहुत भरोसा मुझे उस पर था ஆனா ஒரே ஒரு வார்த்தை அங்க பேங்க் போ வழியில நான் ஆட்டோட சொல்லிட்டு இருந்தேன். और मैं बैंक में जाते समय परमेश्वर से कह रही थी ஆண்டவரே ஒருவேளை இது உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா இது எனக்கு வேண்டாம். और मैंने परमेश्वर से कहा कि परमेश्वर आपकी मर्जी ना हो तो मुझे नहीं चाहिए அங்க போய் எல்லாம் கூடி வந்த மாதிரி ஒரு செகண்ட்ல சொல்றாங்க இல்ல முடியாது. और वहां पर सारी बातें हो गई मगर एक सेकंड में उन्होंने कहा कि नहीं हो पाएगा ரொம்ப கஷ்டமாச்சு. ஆனா சொன்னேன் ஆண்டவர் ஒருவேளை இது உங்களுக்கு சித்தம் இல்ல அதனால எனக்கு நடக்கல. और मुझे बहुत ही बुरा लगा मगर मैंने प्रभु से कहा प्रभु आपकी मर्जी नहीं तो मुझे नहीं चाहिए ஏன்னா உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா அது எனக்கு நல்லதாவே இருக்காது. और यदि आपकी मर्जी ना हो तो मेरे लिए ठीक नहीं रहेगा ஒருவேளை இந்த சமயத்துல என் மூளைக்கு அது எட்டாத தூரமா இருக்கிறது. और हो सकता है वो मेरे समझ से अब वो समझ में नहीं आता होगा समझ से दूर இது होगा என்னுடைய ஃபியூச்சருக்கு நல்லது இல்ல. और ये मेरे जीवन के लिए अच्छा नहीं है அதனால தான் நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க. और इसलिए परमेश्वर आपने इसे दूर कर दिया ஹalleluya. हालेलुया ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டே வந்தேன். और प्रभु को धन्यवाद कर रही थी மறுநாள் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை और செஞ்சாங்க. दूसरे दिन परमेश्वर ने बड़ा चमत्कार किया எல்லா காரியத்தையும் லகுவாக மாத்தி और கொடுத்தாங்க. सारी बातें एकदम सरलता में बदल दी ஒருவேளை உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்கள் இப்படி குழம்பி போய் பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறீங்களா? और क्या आपके जीवन में इस प्रकार से गड़बड़ी के मध्य आप जी रहे हैं நீங்க क्या? சங்கீதக்காரன் சொல்லுகிற போல நீங்களும் அவரை பார்த்து சொல்லுங்க பிரச்சனை இருக்கு எல்லாம் இருக்கு ஆனாலும் நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். और भजन संहिता वाले की तरह आप भी कहो परमेश्वर समस्या है सारी बातें हैं मगर मैं आप पर भरोसा करता இதுல हूं இவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறார் பாருங்க நானும் எப்பொழுதுமே நம்பிக்கொண்டிருக்கிறேன். और यहाँ पे कितनी सुंदरता से कहा परमेश्वर मैं निरंतर आप पे भरोसा करता हूं எப்பொழுதும் और निरंतर அப்படின்னா என்ன அர்த்தம் எப்பொழுதும். और इसका ஹalleluya. मतलब ये है कि हमेशा என்ன சூழ்நிலையிலும் और चाहे कितनी भी हालात क्यों ना காரியம் எதுவா இருந்தாலும் சரி அவரை நம்புங்க. रहे, और चाहे हमारी जरूरत कैसा भी क्यों ना रहे அவரை प्रभु पे भरोसा உயர்த்தி करो। கொண்டே இருங்க. और प्रभु को ऊंचा करता रहो அவங்க வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராய் और இருக்கிறார். आपके जीवन में चमत्कार करने के लिए सामर्थ्य ஒருபோதும் நம்மை கைவிட और மாட்டார். कभी भी हमारा हाथ नहीं ஓ छोड़ेगा நம்மளை நிந்திக்கிறவன் நம்மளை அவமானப்படுத்தி நம்ம தோற்று போய்விடுவோன்ட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்க வெட்கத்தினால அவர் மூட செய்வார். और जो हमारा अपमान करते जो हमारे निंदा करते हैं जो सोचते हैं कि वो हार गया है उन्हें जो है लज्जित परमेश्वर करेगा ஹalleluya. हालेलुया தோற்று போவது போல தெரியும் ஆனா முடிவில வெற்றி நமக்கு और தான். ऐसा लगेगा कि हम हार गए मगर अंत में जीत हमारा அந்த होगा சூழ்நிலை எதுக்கு வருதுன்னா இந்த சூழ்நிலையில நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அத நம்ம பார்க்கும்படியாக தான். और वो ऐसा हालात क्यों खड़ा होता है उस हालात में तुम क्या बोलते हैं वो देखने के लिए பிரச்சனைகள் மத்தியில
ஆண்டவரை நம்பிக்கை உள்ள வார்த்தைகளை சொல்லுங்க. और समझते कि मध्य में परमेश्वर को भरोसा करने वाला शब्द के அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. और उनके नाम को ऊंचा करें. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் और இருக்கிறார். परमेश्वर आपके जीवन में बड़े कार्य करने के लिए அவர் நம்பிக்கைக்கு உரியவர். और वो भरोसा के योग्य हैं. அவரை நம்பலாம். उन पे भरोसा कर सकते हैं. ஹalleluya. हालेलुया. அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் और वो இருக்கிறார். बड़े कार्य करने के लिए समर्थवान சோ இந்த சங்கீதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? ये सही तरह से हम सीखने वाली बातें क्या है? எப்பொழுதும் எந்நேரமும் அவரே நம்பிக்கொண்டிருப்போம். और हमेशा हर पल उसी पर भरोसा करें. அவரை மேன்மேலும் உயர்த்தி கொண்டே இருப்போம். और परमेश्वर को जो है अधिक से अधिक ऊंचा करते रहो. கர்த்தர் தான் நம்மை இந்த எல்லா சூழ்நிலையிலும் ஆசீர்வதித்து और நடத்துவாராக. प्रभु हर एक स्थिति में हमें आशीष करके चलाए. ஆமென். आमेन.